ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி வந்து ட்ரைஹாக்மி என்ற ஒரு லேர்னிங் பார்த்த பற்றி நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ட்ரைஹாக்மி அதே மாதிரி கொஞ்சம் லேர்னிங் ரிசோர்ஸுங்களும் நான் சொல்லியிருந்தேன். அதில் நான் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரைஹாக்மி லேர்னிங் பார்த்த பற்றி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படி அதில் சைன் அப் பண்ணலாம், அதே மாதிரி அதில் இருக்கிற மாடியூல்ஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த வெப்சைட்டுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் ட்ரைஹாக்மின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா tryhackme.com என்ற அந்த ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண லோட் ஆகும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதால எனக்கு டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஒரு நியூ இன்கம் டேப்பில் வந்து உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரைவேட் விண்டோ இதில் போயிட்டு tryhackme.com ரைட் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, பார்க்கலாம். யா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னு வரும். இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ தான் பாருங்கன்னா இதில் வந்து ஜாயின் நவுன்ற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட யூசர் நேம் கொடுக்குங்க. அப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த வெரிஃபிகேஷன் செக் ஐ எம் நாட் ரோபோட் அதையும் செக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதே இமெயில் பாஸ்வேர்டை போட்டு இங்கே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓகே. இப்போ வந்து வாங்க, இப்போ வந்து ஒரு மாடியூலாக போகலாம். இதில் வந்து நான் லேர்ன்ன்ற கிளிக் பண்ணுறேன். லேர்ன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் டீமிங் என்று இருக்குது. ரெட் டீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். ரெட் டீமிங்ன்ற வந்து அதில் வந்து என்னென்ன எவ்வளோது டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்களே காட்டும். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் டீமிங் $10 வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் டீம் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் போகும் இந்த டாப்பிக்கில். அடுத்த மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் அக்சஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் போகும். இதெல்லாம் வந்து ரெட் டீம் ரெக்கான், வெப்பனைசேஷன், பாஸ்வேர்ட் அட்டாக், ஃபிஷிங் என்ற இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அடுத்து வந்து போஸ்ட் காம்ப்ரமைஸ். ஓகே, போஸ்ட் காம்ப்ரமைஸ் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிஸ்டத்தை வந்து உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் என்றது தான் வந்து போஸ்ட் காம்ப்ரமைஸ் என்றது. அட்டாக்கு பிறகு செய்ய போகிற விஷயங்கள். ஓகே, த லே ஆஃப் த லேண்ட், எனுமரேஷன், விண்டோஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹோஸ்ட் எவேஷன்ன்றது இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி எவேஷன், காம்ப்ரமைஸ் ஆக்டிவ் டைரக்டரி நிறைய அட்வான்ஸான டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் இது வேணுமென்று ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் ஃபஸ்ட்டாக சைபர் செக்யூரிட்டி கரியருக்கு என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லேர்னிங் பார்த்தே எடுத்துக்கோங்க. காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி. இது வந்து ஓகே, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி. இந்த பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கவர் பண்ணுவாங்க போட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு நோ பீரியட் நாலேஜ் தேவையில்லை. இதில் வந்து என்ன போட்டுருவோம், இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி என்று போட்டுட்டு அது இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே போடுவாங்க. இது படிக்கிறதால கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் டு ஒஃபென்சிவ் செக்யூரிட்டி என்ன, அதுக்கப்புறம் வந்து டிஃபென்சிவ் செக்யூரிட்டி என்ன, அதெல்லாம் ஃபுல்லாக இதில் கவர் பண்ணுவாங்க. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பார்த்து எடுத்துக்கலாம்டா. இந்த ஜூனியர் பென் டெஸ்டர் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வந்து இந்த ப்ரீ செக்யூரிட்டி இதை எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரீ செக்யூரிட்டி இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கடுத்த வந்து ஜூனியர் பென் டெஸ்டர்ன்ற அந்த பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டியில வந்து சேம் அதே தான் வரும் கேரியர் இதுண்டு. அதே மாதிரி இதில் வந்து நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் வரும். அதே மாதிரி ஹவு த வெப், நீங்கள் ஒரு வெப் ஆப் பென் டெஸ்டிங் போகிறீங்கள்ட்டு அதோட வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது இதில் எப்படி சொல்லி தருவாங்க.
லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், விண்டோஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் இதில் வந்து கவர் ஆகும். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஓகே ஆயிட்டீங்கன்னா அடுத்து வந்து ஜூனியர் பென் டெஸ்டர் இதுக்குள்ளே போங்க. இந்த பாத்தில் போனதுக்கப்புறம் ஓகே இதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து தேவை. என்னென்ன தேவை ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து என்னது இன்ட்ரோ டு சைபர் செக்யூரிட்டி பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன். அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இதுலேயும் சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி வரும். எல்லா கோர்ஸ்லேயும் அப்படி தான் வரும். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு பென் டெஸ்டிங் என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஹேக்கிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. வெப் ஷூட் அந்த ப்ராக்ஸி எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி அதில் வந்து அட்வான்ஸான டாபிக்ஸ் சொல்லி தருவாங்க. வல்னரபிலிட்டி ரிசர்ச் அதை அப்படி சொல்லி தருவாங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேப்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து சால்வ் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஸ்பிளாய்ட்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அதை வந்து அட்வான்ஸாக சொல்லி தருவாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஒரு சிஸ்டமில் என்டர் ஆகிட்டீங்கன்னா அந்த சிஸ்டமில் இருக்கிற ஹை ப்ரிவிலேஜ் பெர்மிஷன் எப்படி இருக்குது, அதாவது ஒரு அட்மின் லெவலுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் ஆகிறன்றதை சொல்லி தருவாங்க. ஓகே அதில் வந்து லினக்ஸும் இருக்குது விண்டோஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நிறைய இருக்குது. இதில் நீங்கள் வேறு சர்டிஃபிகேஷன் எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா இந்த CompTIA பென் டெஸ்ட் ப்ளஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பிகினர் பார்த்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாடியூல் சென்டருக்கு போகலாம். இதில் வந்து தனித்தனி மாடியூல்ஸாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா வெப் ஷூட்டுக்கு தனி மாடியூல், மெட்டஸ்பிளாய்ட்டுக்கு தனி மாடியூல், ரீசன்ட் த்ரெட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் த்ரெட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் போய் வந்து லேப்பை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்களா நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒன்றை போய் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து நெட்வொர்க் டெப்ஸை கிளிக் பண்ணுறேன். நெட்வொர்க் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய அட்டாக்ஸ் அதை ஃபுல்லாக வந்து சொல்லி தருவாங்க. இது நீங்கள் ஃபுல்லாக இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இது பெய்டு, இது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்னு நிறைய இருக்குது. ஃப்ரீ இருக்குது, நீங்கள் ஃப்ரீயை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி பே பண்ணி படிக்க போனால் பே பண்ணி லேர்ன் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அடுத்து வந்து இதெல்லாம் இப்போ பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் எடுக்கங்க. சீரீஸை பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலில் போயிட்டு ஓகே பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் சிடிஎஃப் இதை எடுங்க. இதெல்லாம் வந்து இந்த லெவல் வந்து ஈஸின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிடிஎஃப்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த சீரீஸுக்குள்ளே போங்க. சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சீரீஸாக வந்து அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க வித் ரூம்ஸ் அண்ட் சிடிஎஃப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதை ட்ரை பண்ணி ஃபுல்லாக கண்டினியூவாக இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட்டு இதை பற்றி வீடியோ போடலாம்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.